வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சத்து மாவு கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1/4 லிட்டர் தண்ணிக்கு அதிகமாக எடுத்திருக்கேன். அது பாதி தண்ணி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கொதிச்சிடும். கொதிச்சதுக்கப்புறம் இன்னும் 2 ஸ்பூன் சத்து மாவு போட்டு அதில் மீதி பாதி தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்குவோம். நல்லா தனியாட்டு கலக்கி வச்சுட்டு சுகர் வேணுன்னா சுகர் போட்டுக்கலாம், இல்லை சால்ட்டு வேணுன்னா சால்ட்டு போட்டுக்கலாம். ரெண்டில் ஏதோ ஒன்று போட்டுக்கலாம். ரெண்டும் சேர்த்து சாப்பிட்ற விருப்பம் ரெண்டும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அந்த கலக்கி வச்சுருந்த மாவு எடுத்து அதில் ஊற்றி நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விடணும், அடி பிடிச்சிடும். அதனால் நல்லா கிளறுவோணும். நல்லா கொதித்து நல்லா பொங்கி வரும். நல்லா கிளறிட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிடும், அடியெல்லாம் போய் பற்றிக்கும். அது நல்லா நல்லா பொங்கி மேலே வரும். அது வரைக்கும் நல்லா கிளறிட்டு கடைசி வரைக்கும் நல்லா கிளறிட்டே இருக்கணும், இல்லாட்டி அது ஃபுல்லாக அடி பிடிச்சிடும். நாங்கள் இது சத்து மாவுன்னு தனியாக கடையில் விற்கிறாங்க, அரைச்சி விற்கிறாங்க. நாங்கள் தனியாக வாங்கி அரைச்சிக்கிட்டோம். ஒரு பாக்கெட்டில் எல்லாமே போட்டு வச்சுருப்பாங்க. சத்து மாவுனா கம்பு, சோளம், ராகி, மக்காச்சோளம், கடலப்பருப்பு, நிறையா ஒரு 20 ஐட்டம் போட்டு ஒரு பாக்கெட்டில் கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு கவரில் வாங்கி நாங்கள் ஃபுல்லும் அரைச்சிக்கிட்டோம். மிஷினில் கொடுத்து அரைச்சி சலித்து வச்சுருக்கோம். டெய்லி குடிக்கலாம். பெரியவங்க நாமளும் குடிக்கலாம், சின்னவங்களும் குடிக்கலாம். நல்லா தண்ணியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றி கரைச்சிக்கலாம். இல்லை எங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக சாப்பிடுவோம் அப்படின்னா கெட்டியாகவும் செஞ்சுக்கலாம். நமக்கு எப்படி பிரியமோ அப்படி செஞ்சுக்கலாம். நாங்கள் கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்குறோம். உங்களுக்கு தண்ணி கம்மியாக வேணும்னா கம்மியாக கூட வச்சுக்கலாம். நாங்கள் பசங்களுக்கு கொடுக்கறனால அவங்க அப்படியே டம்ளரில் ஊற்றி கொடுத்து அப்படியே குடிச்சிக்குவாங்க. நல்லா தண்ணியாக வச்சு நல்லா ஆற வச்சு குடித்தோம்னா அப்படியே பால் குடிக்கிற மாதிரி குடிச்சிக்குவாங்க. இல்லை நமக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணும், அப்படியே ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி வேணுனாலும் அப்படியே வச்சு குடிச்சிக்கலாம். இது கூட கொஞ்சம் பால் வேணுங்கிறீங்க, பால் ஆட் பண்ணி கூட கலந்து சாப்பிட்டுக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றுறோம்னா அதுக்கு பதிலாக பால் கொஞ்சம் ஊற்றிங்க கூட கலந்து சாப்பிட்டுக்கலாம். இதில் பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, ஏலக்காய், எல்லாம் சுக்கு எல்லாமே கலந்துருக்கு. இதில் நெக்ஸ்ட் டைம் போடுறபோது அந்த கவர் நான் வாங்குற போது அந்த கவர் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். அது 20 ஐட்டம் சிவப்பரிசி, பச்சை அரிசி, சிவப்பரிசி, கம்பு, மக்காச்சோளம் நிறைய ஐட்டம் போட்டிருப்பாங்க. நல்லா கிளறிட்டே இருக்கணும், இல்லையாட்டி